பீகாருக்கு போனாரு. எதுக்கு போனாரு சார்? வேடிக்கை பார்க்க. வேடிக்கையா? வேடிக்கை பார்க்குதா? அவர் என்ன சின்ன குழந்தை என்ன? அப்புறம் நீங்கள் கேட்குறீங்க இந்த கேள்வி. உலகமே அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்குது. ஒன்று ₹1 கொடு. இப்படி கேட்ட வேற மீனிங் சார். அது உங்கள் புத்திக்கு அதான் போடும். இப்படி கேட்டா சங்கிகளுக்கு அதான் புரியும். சங்கிகளுக்கு அதான் புரியும். சங்கிங்களுக்கா? ஆமாம் சார் இப்படிதான் சார் நான் கேட்பேன் ஸ்கூல்ல. சார் அதுதான் உங்களுக்கு அவங்க அதே நினப்பில் இருக்கவங்களுக்கு என்ன மாட்டு மூத்திரம் குடிக்கிறது இதெல்லாம் அந்த ஞாபகத்தில் எதை காட்டினாலும் மாட்டு மூத்திரம் நினச்சிட்டு பார்ப்பீங்க. வேற நான் கல்யாணம் பண்ணிக்காத கட்ட பிரம்மச்சாரி. கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லுங்க. ஆமா சார், நான் கட்ட பிரம்மச்சாரி சார். அதோட விட்டுருக்கு, மற்றதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. இந்த ஈவேராவை ஃபாலோ பண்ற ஒண்ணுமே தெரியாது. ஆமா, ஒண்ணுமே தெரியாது. எங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாது. அப்படித்தானே நூற்றுக்கணக்கான வருஷமா நாங்க தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்படியா? ஆமா, ஒண்ணுமே தெரியாம தானே இருந்துகிட்டு இருக்கிறோம். அந்த ஈவேராவை கண்டு தானே பயப்படுறீங்க. மூச்சு 30 தடவை ஈவேராங்கிறீங்களா? புரியல. பேய கண்டு அலற மாதிரி அலறீங்க. அதுதான் சங்கிங்கிறது. தெரிஞ்ச மாதிரியே பேசுவீங்க, ஒரு அளவும் தெரியாது. அமித்ஷா அந்த என்ன ஒரு ஓட் சோர்னு மூஞ்சிக்கு முன்னாடி சொல்றாங்க, பார்லிமெண்ட்ல சொல்றாங்க, ஓட்டு திருடாங்கிறாங்க, பேசாம உட்காந்துருக்காங்க. அதுவும் ஸ்டாலின் அவர்களுக்கு இக்கட்டான நிலைமை ஆயிப்போச்சு. என்ன இக்கட்டு? எதுன்ட்டு அவர் கூட்டணியை விட்டு காங்கிரஸ் போயிடுமோ அப்படின்ட்டு ஒரு அப்படியே என்னது என்ன இது தளபதி, என்னது இளம் தளபதி, இளம் தளபதி, முதல்வர் தாடி நரைச்சு தலை மூடி கொட்டி போய் நின்றுகிட்டு இருக்காரு இளம் தளபதி. சொல்றதுல தப்பு. பகவத்கீதையை தப்புன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஆன்டி இண்டியன். நீங்க ஆன்டி இண்டியன். நான் ஆன்டி இல்ல சார். ஆன்டி இண்டியன். ஆன்டி இல்ல. அங்கிள் இண்டியன். நான் அங்கிள் இல்ல. நான் ஆன்டி இல்ல, அங்கிள் இல்ல சொல்றது. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் சந்திப்பு வர. வணக்கம் சார். முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் பீகாருக்கு போனாரு. எதுக்கு போனாரு சார்? வேடிக்கை பார்க்க. வேடிக்கையா? பீகாரில் போய் பீகாரில் கங்கை நதி எப்படி ஓடுது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நேபாள் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு வந்து வேடிக்கை பார்க்குதா? அவர் என்ன சின்ன குழந்தை என்ன? அப்புறம் நீங்கள் கேட்குறீங்க இந்த கேள்வி. உலகமே அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்குது. எதுக்கு போனார்னு ஒரு கேள்வி கேட்குறீங்களா? இது என்னத்தை பதில் சொல்கிறது? உலகமே இந்தியாவே பார்க்குது, உலகமே பார்க்குது. யார்? ஸ்டாலின் போனதா? ஆமாம், ஸ்டாலின் அவ்வளோ பெரிய இது அங்கே போய் இந்த ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டது உலகமே பேசிக்கிட்டு இருக்குது. அப்படியா? அது உங்களுக்கு எதுக்காக போனார்னு வந்து கேட்குறீங்கன்னா உங்கள் அறியாமல் பார்த்து சிரிப்பு தான். இல்லை, அவர் பேசுறது பற்றி பேசுதா இல்லை ஒன்றுமே தெரியல முதல்வர் இப்படி கூட இருக்கிறாருன்ட்டு பேசுதா? அது அப்படித்தான். உங்களுக்கு அவருக்கு என்ன தெரியுதுங்கிறது கூட உங்களுக்கு தெரியல. அந்த உங்க அறியாமையை பார்த்து நான் என்ன பண்றது? இல்ல, அவர் உலகமே பார்த்து வியக்குது. அவருடைய பேச்சை கேட்டு கை தட்டுறாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொன்னாக்க நான் உங்க அறியாமையை பார்த்து சிரிக்கிறதா, அவங்க கை தட்டுறது பார்த்து சிரிக்கிறதா? எதை பார்த்து சிரிக்கிறது? அவர் பேசுறது யாருக்குமே புரியாது. யாருக்கும் புரியாதுங்க. அதுக்கு என்ன பண்றது? ஆனா அங்க இருக்கிற பீகார் ஜனங்களுக்கு புரிஞ்சிருக்குது பாருங்களேன். யாரு? பீகார் ஜனங்க கை தட்டுறாங்க. அவங்க படிப்புல மிகவும் பின்தங்கியவர் சார். அவங்களுக்கே புரிஞ்சிருக்குது. படிப்புல மேலான அறிவுன்னு இருக்குது, உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அதுதான் கேள்வி. ஆக அதுல இருந்து என்ன புரியுது? படிப்பறிவுங்கிறது வேற, உணர்ந்து புரியறதுங்கிறது வேற. உங்களுக்கு அந்த அறிவு இல்லைங்கிறது தெரியும். இல்ல, அந்த அறிவு அவருக்கு இருக்கா? பேசக்கூடிய அறிவு இருக்கிறதுனால தான் நாங்கள் கூப்பிட்டுருக்கோம் சார். திரு ஸ்டாலின் அவர் அவ்வளோ அறிவுவா பேசக்கூடிய அறிவு இருக்கா? இருக்கு. அதனால தான் அவர் முதலமைச்சராக இருக்காரு. அதனால தான் அவர் வந்து அந்த பீகாரில் இருக்கவங்க கூப்பிட்டு பேசுறாங்க. அது துண்டு சீட்டில் வச்சு பேசுறாங்க. இருக்கட்டுமே, தமிழ்ல பேசுனாரு. துண்டு சீட்டு. ஆமா, தமிழ்ல தான் பேசினாரு. தமிழ்ல தான் பேசுவாரு. அங்க இருக்கவங்களுக்கு ஹிந்தியில அவங்க சொல்லுவாங்க, அவருக்கு ஹிந்தி தெரியாது. அண்ணன் தம்பி அங்க இங்கிலீஷ்ல பேசி பிரயோஜனம் இல்லை. அந்த ஊர்ல இங்கிலீஷ் தெரியாது. அந்த ஊர்ல இங்கிலீஷ் பேசி பிரயோஜனம் இல்லை. தமிழ்ல தான் பேசணும். என்ன இருக்குது? இங்கிலீஷும் தெரியாது. சொல்றேன் கேளுங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு நாட்டுக்கு போனோம். அது பூரா ஸ்பானிஷ். அங்கே இங்கிலீஷும் பேச முடியாது, எதுவும் பேச முடியாது. என்ன பண்ண தெரியுமில்ல? முழுக்க தமிழில் தான் பேசணும். எப்படி அவனுக்கு ஒன்றும் தெரிய போகிறது இல்லை. அதே மாதிரி இவரும் அப்படியே பேசிட்டாரு. பேசணும். பாதி வேணும், ₹1 கொடு. இப்படி கேட்ட வேற மீனிங் சார். அது உங்க புத்திக்கு அதான் போடும். இப்படி கேட்டா சங்கிகளுக்கு அதான் புரியும். சங்கிகளுக்கு அதான் புரியும். சங்கிங்களுக்கா? ஆமா சார், இப்படிதான் சார் நான் கேட்பேன் ஸ்கூல்ல. சார் அதுதான் உங்களுக்கு அவங்க அதே நினப்பில் இருக்கவங்களுக்கு என்ன நினப்பில் இருக்குல்ல அதானுக்கு வரும்.
உங்களுக்கு அந்த மாட்டு மூத்திரம் குடிக்கிறது இதெல்லாம் அந்த ஞாபகத்தில் எதை காட்டினாலும் மாட்டு மூத்திரம் நினச்சிட்டு பார்ப்பீங்க. நான் இப்படி தான் சார் காட்டினேன். அதனால தானே உங்கள் புத்தி அது மாதிரி இருக்குங்க. நாம் என்ன பண்ண முடியும்? என் புத்தியா? ஆமாம், உங்கள் இது உங்கள் சார்பு, நீங்கள் சார்பு இருக்கிற இதுக்கு புத்தி எந்த இதுவும் இல்லை சார். முற்றும் துறந்த முனிவர் அது வேற. நான் கல்யாணம் பண்ணிக்காத கட்ட பிரம்மச்சாரி. கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லுங்க. ஆமா சார், நான் கட்ட பிரம்மச்சாரி சார். அதோட விட்டுருங்க, மற்றதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. நான் சொல்லணும். கட்ட பிரம்மச்சாரிங்கிறது வந்து நீங்க சொல்லக்கூடாது. உங்களை சுத்தி இருக்கவங்க சொல்லணும் அவர் ரொம்ப இதா இருக்காருன்னு. ஒழுக்கமா இருக்கிறவங்க கிட்ட ஒழுக்கமா இருப்பேன் நான் சார். முன்னொன்னு சார், தேசஸ்ரீ யாதவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் மீட் பண்றப்ப என்ன மனசுக்குள்ள என்ன நினைச்சிருப்பாரு? உங்க அப்பா பேரை நீ காப்பாத்திட்டு எங்க அப்பா பேரை நான் காப்பாத்திட்டேன். இல்ல என்ன பொருத்தம் நமக்குள் என்ன பொருத்தம். ஆமா, அது கரெக்டு தான். என்ன பொருத்தம் நமக்குள் என்ன பொருத்தம் தான் பாடிருப்பாங்க. மனசுக்குள்ள அது இருக்குல்ல. நீயும் உங்க அப்பாவுடைய வாரிசா வந்திருக்கிற, உங்க அப்பா பேரை காப்பாத்திருக்க. அதே மாதிரி நான் எங்கள் அப்பாவோட வாரிசாக வந்திருக்கேன். நான் எங்கள் அப்பா பேரை காப்பாற்றிருக்கேன். நீயும் உன்னுடைய இயக்கத்தை கட்டி காப்பாற்றிக்கிட்டு வர்ற, நானும் என்னுடைய இயக்கத்தை கட்டி காப்பாற்றிக்கிட்டு வர்றேன். நமக்குள் என்ன பொருத்தம், நமக்குள் என்ன பொருத்தம், இதில் எத்தனை பேருக்கு வருத்தம் அப்படிங்கிறது அதில் நல்ல விஷயம். ஒரு பக்கம் ஒருவருக்கு வருத்தம், நமக்குள் என்ன பொருத்தம், இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம் அப்படின்றது ரெண்டு கண்களுக்கு வருத்தம். இல்ல இந்த பக்கம் 2 கண்ணுக்கு வருத்தம், இந்த பக்கம் 2 கண்ணுக்கு வருத்தம் சொல்றேன். ஏன்னா இவரும் அண்ணனை குழி தோண்டி தள்ளி விட்டு கட்சிக்கு வந்தாரு. அந்த பக்கம் தேசஸ்ரீ யாதவும் அண்ணனை குழி தோண்டி தள்ளிட்டு அவரும் வந்து 2 பேருக்கும் ஒண்ணு தானே. அதான் என்ன பொருத்தம்னு சொல்லிட்டீங்களா? இத்தனை பொருத்தங்கள் இருக்குது இல்லை? ஆமா, 2 பேருக்கும் ஒரே குணம். இருக்கட்டுமே, இருந்துட்டு போகணும். இப்படி எல்லாம் சொல்லி தான் உங்க ஆத்திரத்தை தீர்த்துக்கணும், உங்க வயிற்றுச்சலை தீர்த்துக்கணும். என்ன பண்றது? அவங்க பேசிட்டு வந்துட்டாரு, உங்களுக்கு பொங்குது, அடிவயிறெல்லாம் கழட்டுக்கிட்டு இதாவது உடனே இப்படி காட்டணும்ல உங்களுக்கு யூரின் வந்துருச்சு இந்த சக்ஸஸை பார்த்துட்டு. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? உங்களை உங்கள் வயிற்றுச்சல் எப்படி கொட்டியிருக்காங்கன்னு தெரியுதா? அந்த மீட்டிங் எப்படி கொட்டிருக்குதுன்னு தெரியுதா? இப்போ வந்து நீங்கள் பொண்ணுதுலேருந்து என்ன பொருத்தம், எது அண்ணனை கருத்து இது பண்ணுறோம், இதெல்லாம் சொல்லி இப்போ அங்கலாய்ச்சிக்க வேண்டியதாங்க. படுங்க, அவத்தப்படுங்க. அங்கே வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அந்த வாங்கி தந்த பெருமையெல்லாம் உன்னை சேரும் பீகார் மக்களை பார்த்து பாடிட்டு வந்துட்டு இருக்காரு. யாரு அங்கேயா? எம்ஜிஆர், இவர் ஸ்டாலின். ஆமாம், அதே எம்ஜிஆர் பாட்டை தான் பாடுறேன் நான். அப்படியா? வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உங்களை சேரும் சொல்லிட்டு பீகார் மக்களை பார்த்து பாடிட்டு வந்துட்டு சார். எந்த இடத்துல எப்படி பேசணும், ஏது பேசணும் அது கூட தெரியலையே சார் முதல்வருக்கு. அதாவது எது வந்து புரிஞ்சுக்கிறவங்ககிட்ட பேசினா புரியலாம், உங்ககிட்ட பேசி நான் என்னத்தை பண்றது? யாரு உங்களுக்கு புரியல? அங்க இருக்கிற ஜனங்க கை தட்டாங்களே. அங்க இருக்கிற ஜனங்களுக்கு தான் தமிழ்ல பேசுறத ஒருத்தர் இந்தியில அழகா மொழிபெயர்த்து சொல்றாரு, அந்த மக்கள் ஆரவாரம் பண்ணி கை தட்டுறாங்க. அந்த இதை கூட புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு அறிவில்லைன்னா நான் என்ன பண்ண முடியும் சார்? இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? மக்களுடைய ஆதரவு, மக்கள் கூட்டமா நின்று கை தட்டி எல்லாம் பண்ணதையும் உங்களுக்கு புரியல, அவர் பேசுறதே புரியலன்னு சொல்றீங்கன்னாக்கா உங்களை பார்த்து அழுவதா இல்லை சிரிப்பதா? இந்த நிலை கட்ட மனிதரை நினைந்து விட்டால் அழுவதா இல்லை சிரிப்பதா? அப்படியா சார்? நான் அது அப்படின்னு உங்களை நினைக்கிறேன் சார். முதல்வர் தான் இப்படி இருக்கிற, சப்போர்ட் பண்றவும் அப்படியே இருக்கிறாரு, கொஞ்சம் அறிவு கம்மியா இருக்கிறாருன்ட்டு. ஏன்னா எந்த ஒரு இடத்துல இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு பேசணும், அது திரு ஸ்டாலின் அவருக்கு இல்லையே சார். அதுக்கு நாங்க என்ன பண்றது? நீங்களும் அது மாதிரி தான் பேசுறீங்க. ஆமா சார், இடம் பொருள் ஏவல் தெரியாம என்கிட்ட வந்து உட்காந்துருக்கீங்களா? அதுல தெரியல உங்க மூளை என்னன்னு புரியல. என்கிட்ட வரலாமா? நான் இப்படித்தானே பேசுவேன். என்கிட்ட வந்து உட்காந்துருக்கீங்க. இதுல தெரியல, உங்களுக்கு இடமும் தெரியல, பொருளும் தெரியல, ஏவலும் புரியல, ஒரு அளவும் தெரியாம என்கிட்ட வந்து உட்காந்து. இந்த ஈவேரா ஃபாலோ பண்ற ஒண்ணுமே தெரியாது. ஆமா, ஒண்ணுமே தெரியாது. எங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியாது. அப்படித்தானே நூற்றுக்கணக்கான வருஷமா நாங்க தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்படியா? ஆமா, ஒண்ணுமே தெரியாம தானே இருந்துகிட்டு இருக்கிறோம். அந்த ஈவேராவை கண்டு தானே பயப்படுறீங்க. மூச்சு 30 தடவை ஈவேராங்கிறீங்களா? புரியல. பேயை கண்டு அலற மாதிரி அலறீங்களா? அதுல இருந்து தெரியல, ஜன்னி வந்து உளறீங்களா? புரியல. அந்த ஈவேராங்கிற பேர் சொன்னாவ அந்த தடுமாறுறீங்களா? புரியல. பேச்சு குளருது உங்களுக்கு. அதுதான் பெரியார். அதனால அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? உங்களை ஜன்னி காண வச்சிருக்காரு. எனக்கு ஜன்னி பிடிக்காது சார். ஜன்னி பிடிக்கும். குளிர் ஜோளத்தில் நடுங்குது. இல்ல ஜன்னி லேடிஸ் தானே டெலிவரி ஆன பிறகு அந்த ஜன்னி பிடிக்கும். உங்களுக்கு தான் டாக்டருக்கு தெரியும். ஜன்னிக்கு யாரு பிடிக்கும்? லேடிஸ் பிடிக்குமா ஜென்ஸ் பிடிக்குமா? இதுக்கெல்லாம் பதில் கிடையாது. ஜன்னிங்கிறது வந்து பொம்பளைங்களுக்கு வர்ற வியாதின்னு நீங்க சொல்லி தான் நாங்க கேள்விப்பட்டோம். இல்ல நான் அப்படிதான் கேள்விப்பட்டேன்.
தெரியலன்னு நீங்க கேட்கணும். டாக்டர் அதுதான் சங்கிங்கிறது. தெரிஞ்ச மாதிரியே பேசுவீங்க, ஒரு இளவும் தெரியாது. காலி டப்பா எம்டி, வேக்யூம் ஹெட்டு, காலி டப்பாவோட கூட காத்து இருக்கும். வேக்யூம் ஹெட்டை வச்சுக்கிட்டு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? ஜன்னிங்கிறது வந்து பெண்களுக்கு வர்ற வியாதின்னு சொல்கிறீங்களே, எங்கே போய் சிரிக்க? அதான் கேள்விப்பட்டிருக்கேன் சார், அதனால தான் சார் கேட்கணுங்க. ஜன்னி பெண்களுக்கு தானே வரும்னு கேட்கணும். உங்களுக்கு அந்த தான் கேட்குற புத்தியே கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. உங்கள் கூட்டத்துக்கு அது கிடையாது. அதுக்கு என்ன பண்ணுறது? சொல்கிறேன் கேட்டுங்க. ஜன்னிங்கிறது ஒரு குளிர் வந்து இது பண்ணி டெம்பரேச்சர் பயங்கரமாக வந்து குளிர் வந்து ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வர்ற இதுக்கு பேர் வந்து ஜன்னின்னு பேர், டெலிரியம்னு பேர் இங்கிலீஷில். இது வந்து ஆணுக்கு, பெண்ணுக்கு, குழந்தைக்கு, கிழவனுக்கு யாருக்கு வேணாலும் வரும். புரியுதா? அதனால் அவன் ஜன்னி கண்டல மாதிரி அலறான் பாருன்னு வாங்க. அப்போனா திரு ஸ்டாலின் அவர்கள் ஜன்னி பிடிச்சி அங்கே அலறி இருக்காரு. ஏன்னா இந்த பூமி முற்போக்க பூமி, அங்கே போயிட்டு இந்த பூமியில் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் உருவான பூமி அப்படி சொன்னார். பக்கத்தில் யார் உட்கார வச்சிருக்காரு? ராகுல் காந்தி வச்சிருக்காரு. அவர் என்ன சார் நினைப்பாரு? அவரை போட்டு கழுவி ஊதிட்டாரா சார் ராகுல் காந்தியை? அதுக்கு அந்த அம்மா மன்னிப்பு கேட்டுடுச்சுல்ல. உங்களுக்கு இடம் பொருள் யாவல் தெரியாத ஒரு முதல்வர் இருக்கிறாரு, நான் என்ன பண்றது? ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து கலைஞர் வந்து அவர் கூட்டு வந்து இங்கே பேசினாருங்க. எமர்ஜென்சி டைமில் வந்து இந்திராவை எதிர்த்த ஒரு கலைஞர். ஜெயபிரகாஷ் நாராயண் மாளிகை நீங்கள் பேர் வச்சிருக்க ஒரு கலைஞர். முடிச்ச மாற்று வாரியத்தின் பில்டிங்க்கு பேர் வந்து ஜெயபிரகாஷ் நாராயண் மாளிகைன்னு பேர். அதையெல்லாம் சொல்லி நான் எங்கள் தந்தை எங்கள் திராவிட இயக்கத்தால் போற்றி பாராட்டப்பட்ட ஜெயபிரகாஷ் நாராயணன் பிறந்த ஊர்னு சொல்கிறாரு. அப்போனா அதில் வந்து ராகுல் காந்திக்கு அதில் கொஞ்சம் சங்கடம் இருக்கும். அவங்க அம்மா பண்ண தவறு வரும், ஞாபகம் வரத்தான். பாட்டி பண்ண தப்பு ஞாபகத்துக்கு வரும். அந்த அம்மாவில் அதுக்கான தண்டனை அனுபவிச்சு மன்னிப்பு கேட்டுடுச்சு இல்லை எல்லாத்துக்கும் இதுக்கெல்லாம். இன்றைக்கு வரலும் இந்த 56 இன்ச்சு மார்பழகருக்கு வாயை திறக்கலையே. ஓட்டு சோறுங்கிறான் மூஞ்சுக்கு நேரம், பதில் வரல. ஏன்டா அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு யோகியத்தை இல்லை. அப்படியே தலையை குடிச்சிட்டு உக்காந்துக்கிட்டு அப்படியே அந்த ஓம்பெருலாம் பேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி அந்த மூஞ்சில் எந்த இது சவக்கலையோடு இருக்க உட்காந்துக்கிட்டு இருக்க இன்னொரு இது புண்ணியாத்மா அமித்ஷா. அந்த என்ன ஒரு ஓட் சோறுன்னு மூஞ்சிக்கு முன்னாடி சொல்கிறாங்க, பார்லிமெண்ட்டில் சொல்கிறாங்க, ஓட்டு திருடாங்கிறாங்க, பேசாமல் உட்காந்துருக்காங்க. அதை விட ஒரு கேவலம் இருக்குது சார். 100 பேரை சொல்கிறாங்க. சின்ன பையன்கிட்ட போய் கேட்டாக்க ஓட் சோர் மோடி அப்படிங்கிறான், ஓட் சோர் அமித்ஷாங்கிறான். என்ன இருக்குது? உலகம் இந்தியா பூரா பேசுகிறாங்க ஓட் சோர். இன்றைக்கி எங்கே போனாலும் ஓட் சோர்னாக்க நரேந்திர மோடிக்கு அடித்த பாரத ரத்னா பட்டாது திரு ஸ்டாலின் அவர்கள் அவ்வளவு வரைக்கும் பரப்பிட்டாரு. ஆமா, ராகுல் காந்தி பரப்பல. ராகுல் காந்தி கூட இத்தனை பேர் சேர்ந்து பரப்பிட்டாங்க. உலகம் முழுவதும் இன்னைக்கு வந்து மோடிங்கிறது பேர் தெரியாது. ஓட் சோர்னா யாருன்னு சொல்லுங்க சார். நீ குண்டு சட்டில குதிரை ஓட்டுனீங்களா? நாங்க குண்டு சட்டில குதிரை ஓட்டி இருக்கணும்ல. இங்க பேசுனீங்களா? யானையே அந்த ஓட் சோர் இங்க பேசுனீங்களா? தமிழகத்துல இது மாதிரி பண்ணி இருக்குதுன்னு சட்டசபை இன்னும் கூடல, கூடும்போது சொல்லுவோம். ஓ, சட்டசபையில தான் கூடுமா? அப்பனா இந்த மீட்டிங் போய் பீகார்ல போய் சொல்றாருங்க, அவங்க ஊர்லயே சொல்லிட்டு வர்றாருங்க, ஓட் சோர்னு சொல்லிட்டு வர்றாருங்க. எதுக்கு போனாரு அவரு? கூப்பிட்டாங்க. இல்ல, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? அதுவும் ஸ்டாலின் அவர்களுக்கு இக்கட்டான நிலைமை ஆயிப்போச்சு. என்ன இக்கட்டு? எதுன்ட்டு அவர் கூட்டணியை விட்டு காங்கிரஸ் போயிடுமோ அப்படின்ட்டு ஒரு கதை உருவாகி இருக்கிறது. எங்க போறாங்க காங்கிரஸ் சார்? யாரு எங்க போறாங்க? காங்கிரஸ் தளபதி கிட்ட போறாங்க. எங்க யார் தளபதி? தளபதி கிட்ட போறாங்க. ஸ்டாலின் தான் மாஸ் லீடர். தளபதினா ஸ்டாலின் தான், கரிஸ்மாட்டிக் லீடர். தளபதினா ஸ்டாலின். விஜய் பார்த்து இது எல்லாமே யாரு? விஜய். சரி, அப்படியே அவர் கூட காங்கிரஸ் போய் சேர்த்து போட்டு இல்ல, காங்கிரஸ், விசிகா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அந்த பக்கம் போதுன்னு தெரிஞ்சு உடனே குடுகுடு ஓட்டி போட்டார் பீகார் போயிட்டு ராகுலை பிடிக்கிறதுக்கு. ஆக விஜயால தனியாக ஜெயிக்க முடியாது, இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாதான் வர முடியும். அப்படியே என்ன இது தளபதி? என்னது இளம் தளபதி? தாடி நரைச்சு தலை முடி கொட்டி போய் நின்றுகிட்டு இருக்காரு இளம் தளபதி. அங்கிளுக்கு அவ்வளவு பயப்ப வந்து அங்கிள் தாத்தா சொல்றாரு, விஜய் தாத்தா சொல்றாரு, அவர் அங்கிள். விஜய் தாத்தாவா? ஆமா. இவரு அங்கிள். இவர் அங்கிளா? ஆமா.
ஸ்டாலினையும் விஜயும் பக்கத்துல நிக்கவங்க யார் எங்க இருக்காரு சொல்லுங்க. எது விஜயை பார்த்தா தாத்தா மாதிரி இருக்குது, ஸ்டாலினை பார்த்தா சின்ன பையன். உங்க கண்ணாடி போட்டு கூட சரியா கண்ணு தெரியல. அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுங்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஆளுங்கிட்ட தான் எப்படி சார் இது நிக்க வச்சு பாருங்க. விஜய் கிழவனா ஸ்டாலின் இளமையா? வயசுல இருந்து என்ன பிரயோஜனம்? போய் நிக்கிறத பார்த்தா நடந்தாடி போய் கிடக்கிறது இது விஜய் தான் நிக்கிறாரு. என்னத்துக்கு அங்கிள்ங்கிற? நீ உன்னை பார்த்தா தாத்தான்னு சொல்லிவிட்டாங்க யாரோ, அதுக்கு தான் நீ தான் அங்கிள் அப்படின்னு சொல்லி உன் வயசை குறைச்சிக்க பார்க்குற. கிளமாயிட்ட, தாடி நரைச்சி போச்சு, பல்லெல்லாம் ஆடிக்கிட்டு நிற்குது, மேடையில் ஏறிட்டு எழுத்தை கூட்டி படிச்சுட்டு பேசுறதுக்கு அப்புறம் டெலிபிராம்டர் வச்சுட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிற இங்கே அந்த ஆடு. நீ இவர்கிட்ட போய் சேர்றா, காங்கிரஸ் போய் சேர்ந்து வீச்சுக்க போயிருந்தா போகட்டுமே, யார் வேணான்னா தோத்து போடுவாங்களே. யார் தோப்பா? அது விஜய் தோத்துருவாரா? ஐயோ இவ்வளோ சேர்ந்து தோத்துருவாரா? அங்கிள் தோத்துருவா சார். அங்கிள் விஜய் சொல்ற அங்கிள் தோத்துறத பத்தி கவலைப்படாத. அங்கிள் தோத்துருக்காரு, ஜெயிச்சிருக்காரு. அங்கிள் தோத்து ஜெயிச்சிருக்காரு. போட்டியிலேயே கலந்துக்காத ஒரு ஆளை வந்து பெருசா பேசிக்கிட்டு இருக்கு. முதல்ல அவர் வந்து போட்டியில கலந்துக்க சொல்லுங்க, ஒரு ஆம்பளையா பிஹேவ் பண்ண சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேசலாம் சார். இன்னொன்று அது மாத்திரம் இல்ல, அவர் வந்து நீங்க சொல்றீங்களா இந்த விஜய்ங்கிற ஒரு ஆசாமி ஒரு தேர்தலில் நிக்கட்டும், கட்சி தேர்தலாவது நடத்தட்டும். ஒரு கட்சியில் பொதுக்குழு செயற்குழு இதெல்லாம் அதுக்காவது ஒரு இந்த தேர்தலை வச்சு அந்த உறுப்பினர்களை தான் சொந்த கட்சியில் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எலெக்ஷன் நடத்தட்டும். அதுக்கப்புறம் விஜய் பற்றி பேசுவோம். அது ஒரு அச்சா. இன்னொன்று, இங்கே தமிழகத்துக்குள்ள பீகாரிங்க 6 லட்சம் பேர் இருக்கு. அந்த ஓட்டை வாங்கிறதுக்கு அங்கே போயிருக்காரு. ஏன்னா இப்போ தோக்குற போகிற நிலைமைக்கு வந்துருச்சு. அவங்கள அதே பீகாரி நீங்கள் என்ன சொன்னீங்க? அறிவில்லாவன், கக்கூஸ் கழுவுறவன், பான் பராக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அவங்க ஓட்டு மாத்திரம் வேணுமா? ஓட்டு அவங்களுக்கு இருக்குன்னா அவங்க ஓட்டையும் கேட்டு தான் ஆகணும். அவங்க மனிதர்கள் இல்லையா? கக்கூஸ் அவன் கழுவுலன்னா நீங்க எங்க போவீங்க? நீங்க ஊடு நாரி போகும். அது கக்கூஸ் கழுவுற இல்லைன்னா புரியுதா? அது அதனால அவனும் மனுஷன் அவனையும் மனுஷனா மதிக்கிறவங்க தான் திமுக. உங்களை மாதிரி கழிப்பறையெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு போறவங்களை இது பண்ண அதை கழுவுறவங்க தான் திமுக. உங்களுக்கு மனித மனத்தில் இருக்கின்ற மலத்தை அகற்றுவது தான் திமுகவின் வேலை. மனிதனுடைய மூளையை சுற்றி இருக்கின்ற அழுக்கான மலத்தை பகுத்தறிவு கெட்டு போய் அறிவு கெட்டு போய் அந்த இதெல்லாம் சனாதனத்தை பேசிக்கிட்டு இருக்கிற அறிவு கெட்டு போன மலத்தை எல்லாம் நீக்கிறது தான் திமுக. இல்ல உங்களுக்கு வேணா ஒட்டிவீங்க வகையில பார்த்தா நாங்களும் அந்த துப்புரவு தொழிலாளர்கள். இல்ல நீங்க வேணா ஒட்டிவீங்க, வேணானா வெட்டிக்குவீங்க. ஆமா அதுல இல்ல அப்பட கட்டிக்குவீங்க. ஆமா அதுல என்ன இருக்குது? எல்லாரும் இப்படி தான் செய்வாங்க. பிடிக்கலன்னா கட்டி பிடிப்போம், பிடிச்சாதான் கட்டி பிடிப்போம். பிடிக்கலன்னா கட்டி பிடிப்பீங்களா? பிடிக்கலன்னா என்ன சார் இது? பிடிக்கலன்னா ஓத. நீங்க எதுக்கு கட்டி பிடிப்பீங்க? எங்களுக்கு பிடிச்சா கட்டி பிடிப்போம். அப்படிங்களா? கட்டி பிடி மாத்திரம் தான் செய்வீங்களா? அவ்வளவுதான். ஆமா சார். இந்த ஏன் இந்த திகாக்காரன் கட்டி பிடிக்கிறதுல இருக்கிறீங்க? நீங்க கேட்டீங்க சொன்னேன். உங்களுக்கு அதுதான் தெரியும். உங்களுக்கு அது சொன்னா தான் புரியும். உங்களுக்கு வேற நாகரிகமா எது சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு இப்படி சொன்னா தான் புரியும். ராம்பாக் போறப்ப விஜய் பவுன்சருங்க விஜய் ரசிகர் தூக்கி போட்டாங்க. அதை ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அதுல விஜயை குற்றவாளியா சேர்த்துருக்காங்க. பவுன்சர் தூக்கி போடுறதுக்கு விஜய்க்கு என்ன சார் சம்பந்தம்? எப்படிலாம் செட் பண்ணி தூக்குறாங்க பாருங்க உங்க ஆளுங்க. நீங்க நான் இதுதான் செட்டப்னு சொன்னேன். அதான் பவுன்சர் வந்து உதைக்கிறான் பார்த்துக்கிட்டு நீங்க சும்மா இருக்கிறீங்க. பரவாயில்லையா? நான் இந்த செட்டப் தான் சொன்னேன். உங்க வீட்டு வேலைக்காரன் வந்து என்ன அடிச்சுட்டு போவான், உங்களை பிடிக்க மாட்டாங்க. புரியல எனக்கு. அடிப்படை உன் வீட்டு வேலைக்காரன் வீட்டு நாய் வந்து கடிக்குது, என்ன உன்னை வந்து பிடிக்க மாட்டாங்க. எப்படி அந்த நாய் எப்படி வச்சிருக்கேன்னு கேட்க மாட்டோமா? என்னாச்சு? இல்ல செட்டப் இல்ல அடிப்படைங்க. ஆமா இது செட்டப் தான். இதுவே வந்து உங்களுக்கு செட்டப் பண்ணி தெரிஞ்சா அதுதான் உங்களுக்கு எங்க இந்த வயசுல எங்க போது பாத்தீங்களா? செட்டப் பண்ணி தூக்கிங்களான்னா எங்க போச்சு பாத்தீங்களா? எங்க நீங்க செட்டப் பண்ணதுக்கு நான் சொல்றேன். உங்க வீட்டு நாய் என்ன வந்து என் மனசு சுத்தமானது. உங்க வீட்டு ஆத்மா சுத்தமானது. உங்க ஆத்மா சுத்தமானது. நான் எது இருந்தாலும் நான் டபுள் மீனிங்ல புரிஞ்சிக்க மாட்டேன். சுத்தமானது நீங்க டபுள் மீனிங்ல புரிஞ்சிக்கிட்டீங்க. சுத்தமானதுங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. நான் சுத்தமானது அது சுத்தமா இருக்கிறதுக்கு 100% அகர் மார்க். நானு சுத்தங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. ஒரு அளவும் இல்லைன்னு அர்த்தம். இந்த பேப்பர் வெள்ளை பேப்பர் சுத்தமா இருக்குது, ஒண்ணுமே இல்லை, வெள்ளை பேப்பர். அதுல என்ன இருக்குது? அதுல பேப்பர்ல ஏதாவது எழுதணும், பேப்பர் கருப்பாகணும், அப்பதான் அதுல விஷயம் இருக்குது. ஆத்மா சுத்தமா இருக்குதுன்னா ஒரு அளவும் இல்லைன்னு அர்த்தம், எம்டின்னு அர்த்தம், வேக்குவம்னு அர்த்தம்.
உங்க மனசுக்குள்ள அவ்வளவு அழுக்கு வச்சிருக்கீங்க. அழுக்கு இருக்குதுன்னா டெட்டால் போட்டு விஷயம் இருக்குதுன்னு இல்ல டெட்டால் போட்டு வெள்ளை பேப்பரை வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுல ஒரு விஷயம் இப்படி எல்லாம் இருக்க கூடாது சார். இப்படி எல்லாம் இருக்க கூடாதுங்க. இந்த ஈவேரா பின்பற்றவங்க அப்படிதாங்க பகுத்தறிவாதிங்க இப்படி எல்லாம் இருக்க கூடாது சார். பகுத்தறிவாதியா இருக்க கூடாதுன்னு நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க உங்களுக்கு பகுத்தறிவுக்கு என்ன சம்பந்தம்? நான் என்னடா சட்டப்படி தூக்குறேன்னா பகுத்தறிவு விடுங்க, உங்களுக்கும் அறிவுக்குமே என்ன சம்பந்தம்? அந்த கேள்வி பதில் சொல்லுங்க. யாரு அப்புறம் பதில் சொல்லலாம். பகுத்தறிவோட இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களே, இதை விட என்ன இருக்குது? இப்படி இப்படி பேசினா நான் என்னத்தை பண்றது? பகுத்தறிவோட இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஆள் சொன்னீங்கன்னா உங்களை எந்த 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 ஜாதி எந்த ஜந்துவோட சேர்த்து சார்? நான் ஜாதி எந்த ஜாதி இல்ல ஜந்து எந்த ஜந்துவோட விலங்கு உயிருள்ள பிராணிகளோட உங்களை சேர்த்த முடியும். நான் முதுகு நானும் உள்ள இந்த சேருக்கு அறிவு கிடையாது. இந்த சேருக்கு அறிவு கிடையாது. அது ஜடம். ஜடம் அதே மாதிரி தான். பகுத்தறிவு இல்லைன்னா இந்த சேருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் கிடையாது. ஜடம் தான். சரி, இன்னொன்று கேட்குறேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நடக்குது, அங்கே தப்பு பண்ணால் நடக்குது, அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நீங்கள் ஒரு மருத்துவர், அந்த ஹாஸ்பிட்டலில் மூடர் தான் உத்தரவு. அதுதானே? ஆமாம். ஆனால் ஆளுகின்ற அரசு உடைய எம்எல்ஏ ஆஸ்பத்திரியில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையில் திருட்டு வேலை செஞ்சிருக்காங்க. சொல்லுங்க. அப்பனா அந்த ஆஸ்பத்திரி சீல் வைக்கணும் இல்ல? ஆமா, ஹாஸ்பிட்டல் சீல் வச்சிருக்க. ஒரு டாக்டர் உங்களுக்கு தெரியுது, ஆளுகின்ற முதல்வர் திரு ஸ்டாலினுக்கு தெரியல, சுகாதார அமைச்சருக்கு தெரியல, அரசு அதிகாரிகளுக்கு தெரியல, இப்படிலாம் ஒரு ஆட்சி நடக்குது. அலங்கோலமா இருக்கு சார். இப்போ நான் சொல்லட்டுமா? முடிச்சிட்டிங்களா? பேசட்டுமா? அவங்க ஹாஸ்பிட்டலில் மூடினது உங்களுக்கு தெரியல. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அன்றைக்கே சீல் வச்சாச்சு. இல்ல, உங்களுக்கு தெரியல. இதுதான் உங்களுக்கு தெரியல. இல்ல, இப்ப ஹைகோர்ட் கையில எடுத்திருக்க அந்த இது உங்களுக்கு தெரியல. நான் சொல்றேன் பாருங்க, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தவிர மீதி அனைத்து அறுவை சிகிச்சைகள் செய்யலாம் என்று குழு உத்தரவிட்டிருக்கு. அதன்படி நடந்துட்டு இருக்கு. அதைத்தான், அவ்வளோதான். புரியுது இல்லை? சிறுநீரக ஒரு ஆஸ்பத்திரியில் 10 டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணதுக்காக அந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்து மூட சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். அந்த டிபார்ட்மெண்ட்டை தப்பு நடந்து மூடியாச்சு. அந்த டாக்டரை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க? அந்த ஆஸ்பத்திரியை உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி எனக்கு வந்தா ஆமா அப்படிதான். அப்படிதானா? அப்படிதான். நான் சார் இப்படி பேசலாம், அப்படிதான் பண்ணுவோம். என்ன சார் இப்படி எல்லாம் நடிக்கிறீங்க? இதுதான் வந்து மனுநீதி. இது மனுநீதியா? இதுதான் சமூகமா? சனாதன தர்மத்து பிரகாரம் போறோம். சனாதன தர்மத்து பிரகாரம் போறோம். அப்படியா? ஆமா. இதுக்கு மனுநீதிக்கு என்ன சார் சம்பந்தம்? சனாதனத்துக்கு என்ன சார் சம்பந்தம்? உயிர்நிலையில் அடின்னு சொன்னான்ல கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணன் காட்டு வழி இல்ல. தேர்காலம் ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, போய் கொண்டு போடு கர்ணன்ல அந்த வழியில போறோம். இல்ல, அப்பனா அந்த வழியில போறோம். கண்ணன் காட்டிய வழி. அப்பனா திரு ஸ்டாலின் அவர்கள் நடத்தும் அரசாங்கம் தூய்மையான அரசாங்கம் இல்லன்றீங்க நீங்க. உங்க வாயால சொல்லிட்டீங்க. அந்த ஹாஸ்பிடல்ல சீல் வச்சிருக்கணும்னு. அதுக்கு இதுக்கு என்ன சார் இது? கண்ணன் காட்டிய வழி. அந்த கண்ணன் காட்டிய வழி பகவத்கீதை வழியில நாங்க போறோம். அப்ப அண்ணனா இருந்தாலும் சரி, அப்பனா இருந்தாலும் சரி, வாத்தியாரா இருந்தாலும் சரி, தீர்த்து கட்டுறான்னு கண்ணன். அது மாதிரிதான் அந்த ஆட்சி தான் பண்ணாங்க. அப்படி அந்த ஆட்சி தான். ஓ, தர்மத்தோட தர்மத்தை அதே மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் எந்த கொள்கையை சனாதனத்தை பின்பற்றுகிறாரோ அந்த சனாதனத்தை பின்பற்றி கண்ணன் காட்டிய வழியில் அப்பனா இருந்தாலும், அண்ணனா இருந்தாலும், தம்பியா இருந்தாலும், குருவா இருந்தாலும், வாத்தியாரா இருந்தாலும், பொண்டாட்டியா இருந்தாலும் அடிச்சு கொல்லுங்கிற பகவத்கீதையின் வழியில் நாங்கள் நடக்கிறோம். அப்படிங்களா? ஆமா சார், தப்பு சார். இது கொல்றதுல தப்பு. பகவத்கீதையை தப்புன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஆன்டி இண்டியன். நீங்க ஆன்டி இண்டியன். நான் ஆன்டி இல்ல சார். ஆன்டி இண்டியன். ஆன்டி இல்ல. அங்கிள் இண்டியன். நான் அங்கிள் இல்ல. நான் ஆன்டி இல்ல, அங்கிள் இல்ல சொல்றது. ஓட் ஷோருக்கு இங்க எதுவுமே செய்யல. 6 லட்சம் பீகாரி இருக்காங்க, இன்னும் எவ்வளவு பெரிய இருக்கு, இது வச்சு ஜெயிக்கலான்ட்டு கணக்கு போட்டாரு. அங்க போய் கத்தி என்ன சார் புரோஜி? இங்க வந்து கத்தணும் இல்ல? முதல்ல தேவையில்லை. இங்க தான் ஜெயிக்க போறோம் தெரிஞ்சு போச்சு. அங்கேயும் போய் ஜெயிக்க போறோம். அதுக்காக தான் போயிரும். ஓ, இப்ப இனி வந்து தேசிய தலைவர் தேசியத்துக்கு போயாச்சு. கூப்பிட்டாச்சு, இங்க இருந்து கூப்பிட்டாச்சு. அங்க தாய் விட குட்டி 18 அடி பாய்கிறது. திரு கருணாநிதி விட திரு ஸ்டாலின் அவர்கள்
16 அடி பாய்கிறார், தேசிய தலைவர் ஆகிறார், அடுத்த முதல்வர் அடுத்த பிஎம் ஆக போகிறார். ஆமா அப்படின்ட்டு. ஆமா, இது மனக்கோட்டையா? அது மனக்கோட்டை நிறைவேறும். மனசுல முதல்ல நினைக்கணும். அப்துல் கலாம் என்ன சொன்னார்? கனவு காணுங்கள், கனவு காணுங்கள். முதல்ல அந்த கனவு கண்டுட்டார். இன்னைக்கு அது நினைவு வந்திருக்குது. பீகாருக்கு போய் இந்தி பெல்ட்ல போய் பேசுறாரு, மக்கள் ஆரவரிக்கிறாங்க, தலைவருங்கிறாங்க. மக்கள்கிட்ட போய் கேட்கறாங்க, ஸ்டாலின் கிட்ட நாட்டை கொடுங்கிறாங்க வடநாட்டுக்காரர்கள். இல்ல அண்ணனுக்கும் இங்கிலீஷ் தெரியல, தம்பிக்கும் இங்கிலீஷ் தெரியல, தேவையில்லை. அண்ணன் கேபினெட் மினிஸ்டராக இருந்து பார்லிமெண்ட்டுக்கே போறல. இப்படி எல்லாம் சொல்லி மோடியை கேவலப்படுத்தக்கூடாது. இல்ல இல்ல, இது வந்து மோடி ஆட்சி இல்ல, மன்மோகன் சிங் ஆட்சி. மன்மோகன் சிங் ஆட்சியில் இப்படி எல்லாம் அழகிரி அவர்கள் உரத்துறை அமைச்சராக இருந்தார், கேபினெட் அமைச்சராக இருந்தார். அந்த மானிய கோரிக்கைக்கு பார்லிமெண்ட்டுக்கே தலை வச்சு படுக்காதவர் யாரு? அழகிரி. அப்படி அவருக்கு ஹிந்தியும் தெரியல, தமிழும் தெரியல, இங்கிலீஷும் தெரியல. இவருக்கு குடியரசு தினம் எப்ப, சுதந்திர தினம் எப்ப, அதுவும் தெரியல. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத ஜனங்கிட்ட பிட் அடிக்கிறார் சார். இதுல வந்து ஒரே ஒரு திருத்தம் மாத்திரம் தான். நீங்க சொன்னது எல்லாமே ரைட்டு. அதன் மேல வந்து நரேந்திர மோடின்னு போட்டு போதும், வேற ஒண்ணு இல்லை. அப்படி அவ்வளவுதான். இவ்வளவும் நரேந்திர மோடி, அவ்வளவுதான். இங்கிலீஷ் தெரியாது, ஊர் ஜனங்களை பற்றி ஒன்றும் தெரியாது, நாட்டை பற்றி ஒன்றும் தெரியாது. உள்ளே உட்காந்துட்டு ஓம் பிர்லாவே பார்த்து என்ன காப்பாற்று ஓட்சோரும்பாங்க, அது கூட புரியாது அவருக்கு. கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பார். எந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டோம். ரொம்ப கேள்வி கேட்டால் பிரைம் மினிஸ்டர் டோன்ட் ரன்னவேங்கிறாங்க. அந்த அம்மா ஓடுறாரு, எந்திரிச்சு ஓடுறாரு, அதையும் காட்டுறாங்க. எப்படி அப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது ஒரு மந்திரி அவங்க கட்டமைச்சிருக்காங்க சார். 2049 வரைக்கும் என்ன பதில்? ஓடினாரு மொய்த்ராங்கிற அந்த எம்பி கத்து பிரைம் மினிஸ்டர் டோன்ட் ரன்னவேங்கிறாங்க, ஓடுறாரு. அதுக்கு என்ன பதில்? அதுக்கு என்ன பதில்? அதுக்கு என்ன பதில்? ஒரு கேள்விக்கு என்னைக்கா பதில் சொல்லியிருக்காரு அவரு? உங்க மோடி இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தெரியாது, எதுவும் தெரியாது, குஜராத்தி தாய்மொழி, அதை கை விட்டாரு. பொழப்பு நடக்குதுன்னா தாய்மொழியை கவிட்டுருவாரு, பொண்டாட்டியை கவிட்டுருவாரு, எல்லாத்தையும் கவிட்டுருவாரு. அப்படிப்பட்ட ஆளு. ஆனா வச்சுக்கல இல்ல, யாரையும் வச்சுக்கல இல்ல. பொண்டாட்டியை வச்சுக்க தெரியாது, யாரையும் வச்சுக்கிறதுக்கு முடியுமா? நீங்க கேக்குறீங்களா? இது பாருங்க, முதல்ல பொண்டாட்டி வச்சு காப்பாத்துறதுக்கு தான் வப்பாட்டி வர முடியும். வப்பாட்டியா? ஆமா சார், அசிங்கமா பேசாதீங்க. இது நீங்க கேட்டதுக்கு இதுதான் பதில். இது கலைஞர். இது மனைவி, துணைவி, சம்சாரம் அப்படி சொல்லணும். சாமர்த்தியம் இருக்குது. ஓ சாமர்த்தியம். ஆமா, இப்போ கட்ட பொண்டாட்டி விட்டு ஓடி போயிட்டாள். எது கேவலமா வர்றவங்கெல்லாம் வர்ற பொண்ணெல்லாம் ஆசைப்பட்டு வர்றது. அது அப்ப கிருஷ்ணன் என்ன? கிருஷ்ணன் என்ன? கண்ண பரமாத்மா என்ன? பரமாத்மா, பாமா, ருக்மணி, ராதை, 50,000 கோபியர்கள். கோசலை, சுமித்திரை, இது இவ்வளவு போக 50,000 பெண்கள் பொண்டாட்டி. அவரு சமாளிக்க முடிய அனுபவிக்கிற உங்களால அனுபவிக்க முடியுமா? சத்தியமா முடியாது. இல்ல, அந்த திறமை இல்லையே. இப்ப இருக்க தமிழகத்துல ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கா. 2026 திரும்பவும் ஸ்டாலின் தான் ஆட்சிக்கு வருவான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சிட்டு வருது. ஆனா அடிமட் 2026 3-4 மாதத்துல வந்துருது. அவர் தான் வரப்போறாரு. அப்படியா? சரி, உங்களை திருப்பி வந்து பாக்குறேன் சார், திருப்பி வந்து பாக்குறேன். ரெடியா இருங்க. இந்த பதவியேற்பு விழாவுக்கு போகலாம். ஸ்டாலின் பதவியேற்பு விழாவுக்கு எப்படியா பாஸ் வாங்கி கொடுக்குறோம், 2 பேர் போகலாம் சார். நம்ம ஜோடியா போகலாம் சார். போகலாம். நம்ம ஜோடியாவே போகலாம். கண்டிப்பா போகலாம். நல்ல பொருத்தம். நமக்குள் எப்படியாவது கெஞ்சி கேட்டு ஒரு நல்ல பொருத்தம். நம்ம 2 பேரும் ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர். ஆமா சார், நம்மளுக்குள்ள நல்ல பொருத்தம் பார்க்கலாம் சார். மிக்க நன்றி சார்.